இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால் என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு கிரகங்களின் ராசி மாற்றத்தால் சுபபலன்களே ஜாஸ்தி கிடைக்க போகுது. உயர்கல்வி அல்லது வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போக வாய்ப்புகள் நிறைவேறும். நிதி அம்சம் முன்பை விட வலுவாக இருக்கும். மார்ச் மாதத்தில் பல வகையான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அனுபவம் வாய்ந்த சிலரை சந்திப்பீங்க. அதன் மூலம் வெற்றி அடைவீங்க. அரசாங்க அதிகாரிகள் மேலும் மூத்தவங்களின் ஆதரவையும் பெறுவீங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் 8ஆம் வீட்டில் சனியோடு இணைஞ்சு பயணம் செய்கிறனால செவ்வாயினால் எதை கண்டாலும் பயம் உண்டாகுது. சிரமமான காலகட்டம் தான் என்றாலும் பரிகாரம் செஞ்சிங்கன்னா பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம். தேவையற்ற கோபமும் எரிச்சலும் ஏற்படுது. குடும்பத்தில் உள்ளவங்க கோபப்பட்டு சண்டைக்கு போவாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். செவ்வாய் தலமாக திகழும் பழனிக்கு போயிட்டு வாங்க. மலை மேல் இருக்கும் முருகனை தரிசனம் செஞ்சிங்கன்னா வர்ற பிரச்சனை மலை போல் வந்துச்சுன்னா பனி போல் விலகும். கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்கும். உறவு அம்சங்கள் மார்ச் மாதத்தில் சுமூகமான முன்னேற்றத்தை காணுது. எதிர்பாராத வாக்குவாதங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உணர்ச்சி வசப்படும் சூழல்கள் இருக்குது. உறவின் நல்லிணக்கத்தை அது சீர்குலைச்சிருது. அவசர குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை தவிர்த்துருங்க. உங்கள் உணர்ச்சிகளை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்த அனுமதிங்க. தவறான தகவல் தொடர்பு குழப்பத்தையும் தவறான புரிதலையும் உருவாக்குது. அதனால் அனுமானங்களை தவிர்த்து மற்றும் தகவல் தொடர்புகளில் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்கிறது நல்லது. தவறான புரிதலை குறைக்கும். புதிய உறவை தேடும் கடகராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் சரியான மாதமாக இல்லை. மாதம் முடியையில் கடகராசி என்பர்கள் உங்களுடைய கூட்டாளிகளுடனும் மேலும் தவறுகள் மற்றும் தவறான புரிதல்களை உணர்ந்து ஒப்புக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது. இந்த கடினமான நேரத்தில் உறவு மற்றும் குடும்ப விஷயங்களில் சிக்கல்களை கையாள்வதற்கு புரிந்துணர்வு முக்கியமானது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மார்ச் மாதத்தில் நிதி நிலையில் ஒரு நெருக்கடியான நிலையை நீங்கள் அணுக போகிறீங்க. ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதால் தொழில் விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடனும் செயல்படணும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுது என்றாலும் கவர்ச்சிகரமான ஆதாயங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட மூலங்களிலிருந்து வருமானத்திற்கான சாத்தியத்தையும் கொண்டு வருது. நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் உடல்நலக் கோளாறுகளை உடனடியாக நிவர்த்தி செய்வது ரொம்ப அவசியம். தொழில் ரீதியான பயணம் அல்லது எதிர்பாராத வேலை தொடர்பான செலவுகள், நிதி வரவு செலவு திட்டத்தில் மாற்று பரிசீலனை செய்ய வேண்டி வரும்.
குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உறவினர்களுக்கு நிதி உதவி தேவைப்படுது. இந்த மாதம் கடன் சுமை கூட உயருது. எதிர்பாராத வகையில் முதலீடுகள், லாட்ரி மற்றும் பரம்பரை சொத்துக்கள் மூலம் பணம் கைக்கு வருது. அப்புறம் பலவிதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி மாற்று பரிசீலனை செஞ்சு வருமானத்தை நீங்கள் தேடணும். இருந்தாலும் இந்த மாதம் புதிய முதலீடுகளுக்கு திட்டம் போடுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். குறுகிய காலத்தில் ரியல் எஸ்டேட் மற்றும் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது. உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மார்ச் மாதம் கடகராசி அன்பர்கள் தொழில் முயற்சிகளில் எதிர்பாராத நிகழ்வுகள், மாற்றங்கள் ஏற்படுது. பணியிடத்தில் சங்கடமான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வருது. சில சந்தர்ப்பங்களில் முதலாளியுடன் ஈகோ மோதல்கள் வருது. இந்த சவால்கள் உங்கள் பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு திறனை சோதிக்குது. ஆனால் உங்களின் தகவமைப்பு தன்மை இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவுது. அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். இந்த மாதத்தில் நிதானத்தையும் தொழில் முறையையும் பேணுவது முக்கியம். உங்களின் வேலை பாதிக்கப்படாமல் இருக்க உங்கள் தகவல் தொடர்பில் கவனம் செலுத்தணும். அலுவலக, அரசியல் அல்லது வதந்திகள் சிக்கிக்கொள்வதை தவிர்க்கணும். பொறுப்புகளில் கவனம் செலுத்தி சிறந்து விளங்க பாடுபடணும். உணர்ச்சிகளை மேம்படுத்துவதை தவிர்க்கணும் மற்றும் கடினமான சூழ்நிலைகளை அமைதியான மற்றும் இணக்கமான மனநிலையுடன் அணுகணும். தேவைகளையும் கவலைகளையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வெளிப்புற கண்ணோட்டம் மதிப்புமிக்க தெளிவு அளிக்கும் மற்றும் வேலையில் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க உங்களுக்கு அது உதவி செய்யும். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் சில மாற்றங்கள் உறுதியாக நிகழும். வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் நிதி தடைகள் வரக்கூடும் என்பதால் தொழில் முனைவோர் அனுசரித்து போகணும். இருந்தாலும் இது மூலோபாய மாற்றங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியத்தையும் கொண்டிருக்கு. சந்தை சூழ்நிலையில் திடீர் மாற்றங்களுக்கு தொழில் முனைவோர் தயாராக இருக்கணும். வணிக நடவடிக்கைகளில் மேலும் விரிவாக்கத்திற்கு உள் மறுசீரமைப்பு தவிர்க்க முடியாதது. மூலதனத்தை பெறுவதற்கு மார்ச் மாதத்தில் கூடுதல் முயற்சி தேவைப்படலாம். சிறந்த நிதி நிர்வாகத்திற்கு மாற்று நிதி விருப்பங்களை ஆராய்ச்சி செய்வது மற்றும் கடன் வழங்கும் கூட்டாளர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். அப்போதான் நல்லது. பங்குதாரருடன் சாத்தியமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. திறம்பட பேச்சுவார்த்தை நடத்தணும். அனுபவம் வாய்ந்த தொழில்துறை ஆலோசகர்கள் அல்லது சந்தை நிபுணர்களுடன் ஒத்துப்போகணும். அப்போ தான் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். இந்த சூழ்நிலையை விவேகத்துடன் அணுகணும். உத்தியோகம், தொழிலில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். பிப்ரவரி மாதத்தில் ஒப்பிட்டு பார்க்கல மார்ச் மாதம் ரொம்ப ஆரோக்கியமான மாதமாக இருக்கும். அதிகரித்த ஆற்றல், மேம்பட்ட செரிமானம் மற்றும் சிறந்த தூக்கத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சளி அல்லது தலைவலி போன்ற சிறிய வியாதிகள் எப்போதாவது ஏற்படலாம். தியான மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தவும் இது உதவும். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் துடிப்பான வாழ்க்கை முறையை உறுதிப்படுத்த முடியும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். கல்வி பயிலும் கடகராசி மாணவர்களுக்கு மார்ச் மாதம் ரொம்ப நம்பிக்கை அளிக்கும். பள்ளி மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தேர்வுகளில் தேர்ச்சி பெறலாம் மற்றும் சிறப்பு பாடங்களில் உயர் பதவியை பெறலாம். உயர்கல்வி மாணவர்கள் விடாமுயற்சியுடன் மற்றும் உங்களுக்கு சகாக்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் ஒத்துழைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தால் உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் மற்றும் மேலும் ஆராய்ச்சி அல்லது சிறந்த வாய்ப்புகளுக்காக வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். இந்த சாத்தியக்கூறுகளை பயன்படுத்த நிலையான முயற்சிகள் கவனம் செலுத்த வேண்டி வரும். மேலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்தணும். வளர்ச்சி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்வது மற்றும் சவால்களுக்கு அணுகுமுறைகளை மாற்றியமைப்பது உங்களின் கல்வி பயணங்களில் இன்னும் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். கல்வியில் சிறந்து விளங்க சிவனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 4, 5, 6, 7, 13, 14, 15, 16, 25, 26, 27 மற்றும் 28. அசுப தேதிகள் 8, 9, 10, 17, 18, 19, 20 மற்றும் 21. இந்த மார்ச் மாதம் கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்கள் தொழிலில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. நல்ல கொள்கைகளை தொடும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறீங்க.
காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வெளிநாடு போக வேணும்னா அதற்காக காத்திருக்க வேண்டி வரும். மாணவர்கள் பிரச்சனைகளில் வெற்றி பெறலாம். உங்கள் நண்பர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். குரு பகவான் உங்கள் 10வது வீட்டில் மாதம் முழுவதும் நீடிக்கிறாரு. அதனால் உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்கள் அனுபவமும் உங்கள் திறமையும் உங்கள் அடையாளமாக மாறும். உங்கள் அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க. அதனால் நீங்கள் பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலும் நீங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆதாரமாக மாறுவீங்க. வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் நீங்கள் நெருக்கமாக உணர்வீங்க. வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவும் சுமூகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைஞ்சு உச்ச ராசியில் அமர்றாரு. கல்வியில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் படிப்பை சிறப்பாகவும் செய்ய முயற்சி செய்வீங்க. இதன் மூலம் நீங்கள் இனிமையாக பலன்களை பெறுவீங்க. உங்களின் கடின உழைப்பு மன உறுதியும் தேர்வில் நல்ல வெற்றியை தரும். குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டை முழு பார்வையுடன் பார்க்குறாரு. இதனுடன் அவரது பார்வையும் உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். இதனால் குடும்ப வாழ்வில் நல்லிணக்கம் இருக்கும். பரஸ்பர அன்பு இருக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். உங்கள் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சமாக இருப்பதனால உங்கள் காதல் உறவுகளுக்கு புதிய ஆற்றலை வழங்குவார். நீங்கள் உங்கள் காதல் உறவை அடுத்த திசையில் கொண்டு செல்ல முயற்சி செய்வீங்க. மேலும் நீங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீங்க. இதற்காக நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உங்களில் சிலருக்கு காதல் திருமணமும் இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக அழகாக பூந்தோட்டமாக இருக்கும் வாழ்க்கை. மாத தொடக்கத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவி அல்லது கணவனுக்கும் இடையே காதல் மற்றும் ஒன்றாக பயணம் போன்ற நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். புதன் சூரியன் சனி உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பதனால நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். முக்கிய நிதி முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம் கிடையாது. எந்த வகையான தொழில் முதலீடுகளையும் தவிர்த்திடணும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் சுக்கிரன் உங்கள் 7வது வீட்லேயும் சூரியன் சனி புதன் 8வது வீட்லேயும் பயிற்சியாகிறனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை முறை இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா அதன் காரணமாக உடல்நல பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு தானம் செய்யணும் அல்லது காக்கைக்கு உணவளிக்கலாம். சனி பகவானுக்கு எள் தானம் செய்யலாம். இதுவரை அந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.